இந்திய பாதுகாப்புக்கு அரணாக விளங்கும் லட்சத்தீவுகள் மாலத்தீவின் சுற்றுலாவை இடைமறிக்குமா என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. லட்சத்தீவுகள் அரபிக்கடலில் அமைந்திருக்கும் அழகிய தீவு கூட்டம் இன்று உலகம் முழுவதும் தேடப்படும் இடமாகியிருக்கிறது. முப்பத்து 6 தீவுகளை கொண்ட லட்சத்தீவுகளில் 93% மக்கள் இஸ்லாமியர்களே. 1947ஆம் ஆண்டு இந்திய பிரிவினையின் போது பாகிஸ்தானின் பார்வை விழுந்த இடங்களில் தீவுகள். லட்சத்தீவுகளை நோக்கி பாகிஸ்தான் போர்க்கப்பல் விரையும் தகவல் அப்போதைய உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு கிடைத்தது. உடனடியாக லட்சத்தீவுகள் விரைந்து இந்திய தேசிய கொடியை ஏற்றுமாறு ஆற்காடு இரட்டையர்களான ராமசாமி முதலியார் அவரது சகோதரர் லட்சுமணசாமி முதலியாரை கேட்டுக்கொண்டார் சர்தார் வல்லபாய் பட்டேல். ராமசாமி முதலியாரும் அவரது சகோதரர் லட்சுமணசாமி முதலியாரும் 1887ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணமான கர்னூலில் தமிழ் குடும்பத்தில் பிறந்தவர்கள். கல்வியில் சிறந்து விளங்கிய இருவரும் சுதந்திரத்திற்கு முன்பும் பின்பும் நாட்டின் நிர்வாகம் மற்றும் அரசியலில் முக்கிய பங்காற்றியவர்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல் உத்தரவை ஏற்று லட்சத்தீவு சென்றவர்கள் இந்திய தேசிய கொடியை ஏற்றினர். இந்திய ராணுவமும் அங்கு விரைந்தது. அதே வேளையில் லட்சத்தீவு நோக்கி வந்த பாகிஸ்தான் போர்க்கப்பல் இந்திய தேசிய கொடி பட்டொலி வீசியதை பார்த்து பின்வாங்கிவிட்டது. இந்த வரலாற்று நினைவுகளை பலமுறை தனது உரையில் சுட்டிக்காட்டியிருக்கும் பிரதமர் மோடி, அழகான தீவுகளையும் சமுத்திர கரைகளையும் சென்று பார்ப்பீர்கள் என இந்தியர்களை லட்சத்தீவுக்கு சுற்றுலா செல்லவும் கேட்டு வருகிறார். அந்த வகையில் லட்சத்தீவில் பல திட்டங்களை தொடங்கி வைக்க சென்ற பிரதமர் மோடி இயற்கையை ரசித்ததோடு சாகச பயணத்தை விரும்புபவர்கள் கண்டிப்பாக லட்சத்தீவிற்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் விடுத்தார். இதன் தொடர்ச்சியாகவே லட்சத்தீவு சுற்றுலா இந்தியா முழுவதும் தேடுபொருளாகியது. பலர் மாலத்தீவோடு ஒப்பிட்டு சமூக வலைதளங்களில் கருத்துக்களையும் பதிவேற்ற தொடங்கினர். ஆனால் பிரதமர் மோடியை அவமதிக்கும் வகையில் மாலத்தீவிலிருந்து, அதுவும் அந்நாட்டு அமைச்சர்களே கருத்துக்களை பதிவிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாலத்தீவு அதிபராக முகமது முய்சு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சீனா துருக்கியோடு நெருக்கம் காட்டுகிறது. இந்திய ராணுவத்தை வெளியேற கூறுவதோடு கடுமையாக இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது முகமது முய்சு அரசு. தொடர்ந்து லட்சத்தீவு சுற்றுலாவை கண்டு மாலத்தீவு அச்சம் கொள்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மாலத்தீவின் மொத்த GDPயின் சுற்றுலாவின் பங்கு 28% ஆகும். மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்பவர்களில் இந்தியர்களே முதலிடம் பிடிக்கிறார்கள். பயண செலவு குறைவு, அழகிய கடற்கரை, சுற்றுலா என இந்தியர்களை ஈர்க்கிறது மாலத்தீவு. இந்தியர்கள் அங்கு செல்வது அதிகரித்து வந்த சூழலில் மாலத்தீவின் செயல்பாட்டால் தற்போது மாலியை புறக்கணிப்போம் என்று சமூக ஊடகங்களில் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் இந்தியர்கள். அதேபோல் கலாச்சாரம், இயற்கை பேரழகிற்கு பெயர் போன இந்தியாவில் கடல் தீவுகள் சார்ந்த சுற்றுலாவை மேம்படுத்த லட்சத்தீவுகள், அந்தமான் தீவுகளில் சூழல் பாதுகாப்போடு மேம்பாட்டு திட்டங்களை அரசு செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இணையத்தில் எழுந்துள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.